அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, மலேசியால இருந்து ஒரு சகோதரி ஹேமா கண்ணையா அப்படிங்கிறவங்க நீங்க பயன்படுத்துற பூஜை பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பூஜை அறை டூர் நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். ஆனா பூஜை பொருட்கள் நீங்க என்னென்ன பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு. நான் எல்லா பூஜையும் சதுர்த்தி, சஷ்டி, அதே மாதிரி பஞ்சமி, பிரதோஷம், இந்த மாதிரி நிறைய வழிபாடுகள் செய்யறதுனால நிறைய விஷயங்கள் நான் ஆடம்பரமா செய்யற மாதிரி சில பேருக்கு தோன்றலாம். ஆனா எவ்வளவு வழிபாடுகள் செஞ்சாலும் எனக்கு மாசத்துக்கு 1 லிட்டர் எண்ணெய் மட்டும்தான் செலவாகும். ஸோ இந்த மாதிரி சிக்கனமா நான் எப்படி பூஜை பண்றேன், அந்த பூஜை பொருட்களை எவ்வளவு அளவா நான் பயன்படுத்துறேன் அப்படிங்கிறதா இந்த வீடியோ பதிவில் நான் காட்ட போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய பூஜை அறை பாத்தீங்கன்னா இதுதான். மேல பாத்தீங்கன்னா கஜலட்சுமி தாயார் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கதவு மரக்கதவு 2 சைடும் பாத்தீங்கன்னா திறக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம பூஜை அறைக்குள்ளதான் போறோம். என்னுடைய பூஜை அறை பாத்தீங்கன்னா மேல நாகம் இருப்பாங்க. அதுக்கு மேல கலசம் வச்ச மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பக்கட்டும் தூண் இருக்கும். ஒரு பக்கத்து சூளம், ஒரு பக்கத்து வேல் இருக்கும். இதையே நான் சொல்றேன் அப்படின்னா 3 பிரிவா நான் பிரிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தூணுக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கும் அப்படின்னா எங்களுடைய குலதெய்வ பானை இருக்கும். இதுல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். குலதெய்வ பானை கட்டாயம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. குலதெய்வ விளக்கு ஏத்தினாலே போதும். குலதெய்வத்துக்காக ஒரு விளக்கு ஏத்துங்க. உங்ககிட்ட போட்டோ இருந்துச்சுன்னா குலதெய்வ பானை தேவையில்லை. அப்ப நான் முதல்ல பயன்படுத்துறது குலதெய்வ பானை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாத்த போறேன். அதனால இந்த பானை ரொம்ப ரேட் எல்லாம் கிடையாது. அதனால நான் வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தினால எனக்கு செலவு கம்மி தான். அதே மாதிரி விளக்கு பாத்தீங்கன்னா அகல் விளக்கு தான். இதுவும் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்த போறேன். இதை வாஷ் பண்ணி நான் திரும்ப இதான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா கலச வழிபாடு நான் செய்வேன். அமாவாசையில நான் செய்யற வழிபாடு அது பாத்தீங்கன்னா குலதெய்வம்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா அதுல இருக்கும். அதே மாதிரி நாகமணி தேவி பிளேலிஸ்ட்லயும் இருக்கும். இந்த கலசம் பாத்தீங்கன்னா நிரந்தர கலசம். மாசத்துக்கு ஒரு முறை தண்ணி எல்லாம் மாத்திடுவேன். தேங்காய் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாத்துவேன். ஸோ இது மாதிரிதான் எங்களுக்கு சொன்னாங்க ஐயா. அதனால அந்த மாதிரி ஃபாலோ பண்றோம். கலசத்துல என்னென்ன போடுவேன் அப்படிங்கிறது நான் மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தினால எனக்கு செலவு ரொம்ப ஆகாது. இது நாகமணி தேவி பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா இங்க மாடத்துல நான் மகாலட்சுமி தாயார், கிருஷ்ணர், விநாயகர். ஏன்னா விநாயகர் எனக்கு நிறைய கிஃப்டா வந்தவர். அதனால அவங்கள வெளியே வைக்க மனசு வரலாம். பீரோல பூட்டக்கூடாது அப்படிங்கறனால நான் பூஜை அறையிலே வச்சிருக்கேன் குட்டி குட்டி பிள்ளையார். இது நீங்க சதுர்த்தியில என்னோட விநாயகர் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு பிள்ளையார் வச்சிருக்கேன், எப்படி பூஜை பண்றேங்கிறது தெரியும். இது எல்லாமே எனக்கு காசிக்கு போயிட்டு ஒருத்தவங்க கொடுத்த ஒரு போட்டோ தான். அந்த ராமரோட பட்டாபிஷேக போட்டோ. அதே மாதிரி முப்பெரும் தேவர்கள் இருக்கிற இந்த போட்டோ நான் கோவில்ல வாங்கினது. இவங்க பாத்தீங்கன்னா எங்களோட இஷ்ட தெய்வம் நாகமணி தேவி, சுயம்பு நாகமணி தேவி. இவங்க ஃபுல்லாவே இந்த குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாமே இந்த சைட்ல இருப்பாங்க. அதே மாதிரி வடக்கு பார்த்து நான் குபேர படம் வச்சிருக்கேன். இதுதான் இந்த சைடு ஃபுல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் சென்டர்ல பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு மனை வச்சிருப்பேன். இந்த மனை எதுக்காக அப்படின்னா இப்ப நான் பஞ்சமி திதி அப்படின்னா வாராகி அம்பல் போட்டோ, வாராகி அம்மன் சிலை இருக்கு. அவங்கள மனையில அமர்த்தி அவங்களுக்குரிய தீபம் 5 முக தீபம். இதுதான் அந்த 5 முக தீபம். இது பாத்தீங்கன்னா நான் சிவபெருமானுக்கு பிரதோஷத்துக்கும் இந்த விளக்கு தான் ஏத்துவேன். பஞ்சமிக்கும் இந்த விளக்கு தான் ஏத்துவேன். இது நான் வாஷ் பண்ணி திரும்ப நான் யூஸ் பண்ணிக்குவேன். மண்ணகல் விளக்கா இருந்தாலுமே இது உடஞ்சு போகுது இல்ல விரிசல் விடுது அப்படின்னா மட்டும் தான் நான் மாத்துவேன். எந்த விசேஷமும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நான் பாத்தீங்கன்னா இந்த மனையில அஷ்டலட்சுமி விளக்கு இல்லைன்னா கஜலட்சுமி விளக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வலம்புரி சங்கு இருக்கும். இந்த பக்கம் கல்லு பிள்ளையார் எங்க மாமியார் வாங்கி கொடுத்தது. அவங்களுடைய அந்த சிலை வச்சிருப்பேன். பஞ்ச பாத்திரத்துல தண்ணீர் எப்பவுமே மாத்துவேன். டெய்லியுமே மாத்திடுவேன். அதே மாதிரி வலம்புரி சங்குலையும் மாத்திடுவேன். வலம்புரி சங்கு வீட்டுல வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. லட்சுமி கடாட்சம். அதே மாதிரி நிலைவாசல்ல வலம்புரி சங்கை நம்ம பதிச்சு வைக்கிறதும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நிலை ஊனும் போதே நம்ம அந்த சில காயின்ஸ் இதெல்லாம் போடும் போது இந்த வலம்புரி சங்கையும் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வலம்புரி சங்கு பாத்தீங்கன்னா என் வீட்டுல இருக்கிற பூஜை பொருள். அதே மாதிரி அஷ்டலட்சுமி விளக்கு வச்சிருக்கேன். பஞ்சபாத்திர விளக்கு, பஞ்சபாத்திரம் வச்சிருக்கேன். இப்ப பூச்சொரிதல் விழா நடக்கிறனால சமயபுரம் மாரியம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் பூச்சொரிதல் விழா நான் வீட்லயே பாத்தீங்கன்னா சிம்பிளா பூ போடுவேன். அது சமயபுரம் மாரியம்மன்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அகல் விளக்கோ இல்ல காமாட்சி அம்மன் விளக்கோ இல்ல கஜலட்சுமி விளக்கோ நான் ஏத்தி அவங்களுக்கு வழிபாடு செய்வேன். ஸ்பெஷலா அந்த நாளுக்குரிய தெய்வங்களை இந்த மனையில அமர்த்தி, இந்த மனை பாத்தீங்கன்னா ஒரு பலாக்கட்டம் தான் சொல்லணும். அது ஒரு நார்மலா வீடுல பாத்தீங்கன்னா நாங்க கிரகப்பிரவேசம் பண்ணும்போது இந்த பலாக்கட்டை இருந்தது. அதை
வந்து அப்படியே நான் மனையில வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். புதுசாலாம் நான் எதுவும் வாங்கல. இந்த வந்து ஸ்ரீசக்கரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லா தெய்வங்களும் ஆவாகனம் செய்யப்பட்டு கிரகப்பிரவேசத்து அன்னைக்கு நாங்க வந்து இதை வந்து வழிபாடு செய்யறதுக்காக வச்சு அதுக்கப்புறம் இதை ஃப்ரேம் பண்ணி நான் வந்து பூஜை அறையில வச்சிருக்கேன். இதுல குலதெய்வம், இஷ்ட தெய்வம், எல்லா தெய்வங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசனம் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பெருமாள், ஆண்டாள், மகாலட்சுமி, ஸ்ரீரங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோபுர தரிசனம் வந்து இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது எங்களுடைய திருமண நாள் அன்னைக்கு வந்து எங்களுக்கு கிஃப்டா வந்தது. அதாவது எங்க திருமணம் நடந்த அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கொடுத்தாங்க. 11 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ வந்து நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து விநாயகர், இந்த பக்கம் வந்து பெருமாள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிஃப்டா வந்தவங்க தான். வீடு கிரக பிரவேசத்தப்ப கொடுத்தது. இது எதுவுமே நான் காசு போட்டு வாங்கல. அதே மாதிரி மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 படம் வந்து நான் வந்து கிரக பிரவேசத்தப்ப நாங்க வந்து வாங்கினது. இவங்க கற்பரக்ஷாம்பிகை. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கோவிலுக்கு அந்த கோவிலுக்கு போகும்போது வாங்கினது. இங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன், புன்னைநல்லூர் மாரியம்மன் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 குபேர உண்டியல் இருக்கும். ஒண்ணு வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ உண்டியல். இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர் சிறுவாபுரி முருகன் உண்டியல், என்னுடைய சிறுவாபுரி முருகன் உண்டியல். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வந்து வச்சிருப்பேன். கண்ணாடியின் மூலமா அந்த விளக்கு எரியறதெல்லாம் தெரியும். அதனால வந்து அதோடைய சக்தி வந்து அதிகமா இருக்கும், பூஜை அறையில பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து குபேர அர்ச்சனை பண்றதுக்கு, குபேர பூஜை பண்றதுக்கு சில்லறை அர்ச்சனை பண்ண காயின்ஸ். அதே மாதிரி அன்னபூரணி வந்து ஒரு பானையில அரிசி வச்சு மஞ்சள் வச்சு பூ வச்சு வச்சிருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா சோழி, கோமதி சக்கரம், மஞ்சள், கயிறு எல்லாமே வச்சிருப்பேன். இது வந்து குங்குமம் நான் வச்சுக்கிறது டெய்லியுமே. இங்க விபூதி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த வில்வ கட்டையில, அந்த வில்வ காயில வந்து பாத்தீங்கன்னா 2ஆ கட் பண்ணி அதுலதான் வந்து விபூதி வந்து நான் வந்து வச்சிருக்கேன். இந்த கோமாதா சிலை பீங்கான் சிலை தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கோமாதா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட பித்தளையில இல்லை. அதனால வந்து இருக்கிறத வச்சு நான் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வெக்காளியம்மன். வெக்காளியம்மன் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து இருக்கும், மண் வீடு. இது வந்து முதல்ல நான் வந்து வாங்கி கொழுவுல வச்ச வீடு. அதை வந்து நான் வச்சிருக்கேன். வாராகி அம்மன் சிலை. சரஸ்வதி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிஃப்டா வந்து கொடுத்தது வீடு கிரக பிரவேசத்தப்ப. அதே மாதிரி வாராகி அம்மன் புகைப்படமும் இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த வேலுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சிவ குடும்பம் தான் இருப்பாங்க. விநாயகர் இருப்பாரு. அதே மாதிரி முருகருடைய படங்கள் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நாங்க அந்த கோவிலுக்கு போகும்போது வாங்கினது. இது வந்து பாத்தீங்கன்னா பாதாள செம்பு முருகன், வெற்றி வேலப்பர் கொடைக்கானல்ல, அதே மாதிரி குழந்தை வேலப்பர் கொடைக்கானல்ல இருக்காங்களா, பூம்பாறை, அங்க வந்து அவங்களே வந்து கோவில்ல கொடுத்த போட்டோ. அதனால அதை வேணான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலை வந்து போன பங்குனி உத்திரத்துக்கு வள்ளி தேவனோட வாங்கினது. இது வந்து பாத்தீங்கன்னா வேல் வந்து திருச்செந்தூர்ல கல்யாணம் ஆன புதுசுல நாங்க போனப்ப வாங்கினது. இந்த வேல் வந்து பாத்தீங்கன்னா எங்க நாத்தனார் வந்து இதுல வந்து சென்னையில வடபழனில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தது. இந்த சிவலிங்கம் வந்து நான் தஞ்சாவூர் கோவில்ல வாங்கினது. இது வந்து ராமேஸ்வரத்துல வாங்கினது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமலையார் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில் போகும்போது அவங்க வாங்கினது. பிரம்மா கோவில் போகும்போது இந்த போட்டோவும், அதே மாதிரி பாண்டி கருப்பு அந்த கோயிலுக்கு போகும்போது, பாண்டி முனி கோயிலுக்கு போகும்போது இந்த போட்டோவும் வந்தது. அதே மாதிரி இங்க வந்து சிவ குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அகல் தீபம் வந்து தினமும் ஏத்துவேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து வச்சிருப்பேன். இந்த மணி தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கப் சாம்பிராணி இதெல்லாம் போடுறதுக்கு இந்த சின்ன தூபக்கால் வந்து யூஸ் பண்ணுவேன். பெருசு வந்து பாத்தீங்கன்னா இரும்புல வந்து இருக்கும். அதுல வந்து தேங்காய் சிரட்டை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த சூடம் காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு சின்னதா வச்சு அது மேலதான் வந்து நான் ஏத்துவேன். ஏன்னா வந்து அதுல வந்து கருப்பு வந்து படியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக சிறுவாபுரி உண்டியல் வந்து நான் இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்கிறது தெரியும் நிறைய பேருக்கு. சிறுவாபுரிக்கு வந்து நிலம், வீடு இதெல்லாம் வந்து அமையணும் அப்படிங்கிறவங்களுக்காக வேண்டிக்கிட்டு நான் வந்து இந்த வருஷம் வந்து தொடங்கின ஒரு உண்டியல், சப்ஸ்கிரைபர் உண்டியல். அதுக்கப்புறம் இது வந்து துணை விளக்கு. தீக்குச்சினால வந்து எல்லா விளக்கும் ஏற்ற மாட்டேன். ஒரே ஒரு தீக்குச்சியை பயன்படுத்தி துணை விளக்கு ஏற்றி அந்த விளக்கு மூலமா மற்ற விளக்குகளை வந்து ஏற்றுவேன். இது ஊதுபத்தி ஸ்டாண்டு. இந்த மாதிரி தட்டு, பித்தளை தட்டு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட 3 வந்து இருக்கு. இது வந்து சின்ன தட்டு தான். இந்த மாதிரி பித்தளை தட்டுல நான் வந்து தாம்பூலம் வைக்கிறது வச்சுக்குவேன். அதே மாதிரி வெற்றிலை தீபம் போடுறது, பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனை இதில் அமர்த்தி செம்பருத்தி இலை தீபம் போடுறது, இந்த மாதிரி வந்து தட்டுகள் வந்து நான் பயன்படுத்துவேன். இது வந்து என்கிட்ட 3 தட்டு இருக்கு. இந்த தட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பித்தளை தான் வந்து யூஸ் பண்ணணும். வெள்ளி இருக்கவங்க வெள்ளி, தங்கம் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா சில்வர், இரும்புல வந்து நம்ம தட்டுகள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சுவாமிக்கு. என்கிட்ட 2 காமாட்சி அம்மன் தீபம், வெள்ளி தீபம் வந்து இருக்கு. இது வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் ஏத்திட்டு அடுத்த நாள் சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்து வச்சிருவேன். ஸோ ஒரு நாள் மட்டும் இதை வந்து ஏத்துவேன். என்ன வந்து இருந்தது அப்படின்னா அடுத்த நாள் சனிக்கிழமை இதை வந்து ஏத்துவேன். இது வந்து டெய்லி நான் வந்து ஏத்த மாட்டேன். அதே மாதிரி இந்த முக்காலையும் அப்படிதான். இது வந்து இது மேல வச்சு நான் வந்து ஏத்துவேன். இல்லைன்னா சிலைகள் வந்து எதை அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா வாராகி சிலை, கிருஷ்ணர் சிலை, முருகர் சிலையெல்லாம் இது மேல வச்சு நான் வந்து பூஜை பண்ணுவேன். இது வந்து என்கிட்ட வாடகை வீட்டுல நான் வாங்கின உருளி தான். புதுசா வந்து நான் எதுவும் மாத்தலை. இது இன்னும் ஒரு 10 வருஷமாவே மேலே, ஒரு 8 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உருளி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
அதே மாதிரி இது இன்னொரு முக்காலி. இது வந்து பார்த்தீங்கன்னா அகல் தீபம். இது வந்து நான் முருகருக்கு கிருத்திகை அன்னைக்கு ஏற்றின தீபம். ஸோ இன்னும் வாஷ் பண்ணலை. இது வந்து வியாழக்கிழமை தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணுற அன்னைக்கு வந்து பூஜை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த மாதிரி வந்து கூடையில வந்து போட்டு எடுத்து வச்சிருவேன். தனியாக எடுத்து கீழே வந்து வச்சிருவேன். எப்போ வந்து நான் வாஷ் பண்ணுறோம் அப்போ எடுத்து நான் வாஷ் பண்ணிக்குவேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து வேலையும் மிச்சமாகும். வெள்ளி விளக்குனா ஒரு நாள் வந்து ஏற்றுறோம், அடுத்த நாள் வந்து அப்போ கையோட நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு நான் வந்து அட்டைப்பெட்டியில் எடுத்து வச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பூஜை பண்ணுறனால நம்ம நிறைய விளக்கு ஏற்றுற மாதிரி இருந்தாலும் நமக்கு எண்ணெயோ திரியோ வந்து பார்த்தீங்கன்னா செலவாகாது. எனக்கு வந்து ரொம்ப வந்து மிச்சமாகும். இப்போ பஞ்சமி அப்படின்னா அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு மட்டும்தான் இந்த விளக்கு வந்து ஏற்றுவேன். ஒரு லட்சுமி விளக்கு, குலதெய்வ விளக்கு, சிவகுடும்பத்துக்கு ஒரு விளக்கு, அவ்வளோதானே தவிர மற்ற தீபங்கள் எல்லாமே வந்து நிறைய நான் வந்து ஏற்ற மாட்டேன். இந்த பூஜை அறைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன அறை மாதிரி இருக்கும். இதில் வந்து பூஜை ஜாமான் எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏதாவது விளக்கு வேறு ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பூஜை ஜாமானுக்குரிய அந்த ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரி, தீப்பெட்டி இந்த பாக்ஸில் இருக்கும். அதே மாதிரி கோவிலுக்கு தனியாக கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி சூடம் வந்து வாங்கி வச்சுருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி இந்த பாக்ஸில் போட்டிருப்பேன். இது வந்து வீட்டில் ஏற்றுற சூடம், சின்ன சைஸ் சூடம் தான். அதனால வந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு இந்த சூடம் போதுமானது. இது வந்து வெண்கடுகு சாம்பிராணி, கொட்டாங்குச்சியில் வந்து சாம்பிராணி போடும்போது அது வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன், பால் சாம்பிராணி போடும்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் கொடுக்குற மஞ்சள், யாராவது வீட்டுக்கு போனால் மஞ்சள் கொடுப்பாங்களே அதெல்லாம் வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். இந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் வந்து ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் கோவிலுக்கும் வந்து எடுத்துகிட்டு போவேன். துர்க்கை அம்மனுக்கு வந்து குங்குமம் வந்து வச்சுட்டு வருவேன். அங்கே வர சுமங்கலிகள் வந்து இது வச்சுக்குவாங்க. இந்த டப்பா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெய் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கொடுத்த டப்பா தான். இதுக்காக நான் புதுசாக எதுவும் வாங்கலை. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி. இது வந்து பிரிக்காது, பிரிச்சது வந்து அந்த டப்பாவில் போட்டுருவேன் அது தீர்ந்ததுக்கப்புறம். அப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா மங்கள் தீப் வந்து ஊதுபத்தி இப்போ யூஸ் பண்ணுறேன். நான் ஒரே ப்ராடக்டே யூஸ் பண்ண மாட்டேன். எப்படி வந்து ஆஃபர் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வாங்கிக்குவேன். ஆனால் வாசனையாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்குவேன். இது வந்து பால் சாம்பிராணி பாக்கெட்டு தீர்ந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு. இது வந்து நெய்வேத்தியம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா இதை வந்து சாமிக்கு வந்து வச்சுக்குவேன். இது வந்து நெல், அதாவது குலதெய்வ பானைக்கு வந்து போடுறதுக்காக வந்து வச்சிருக்கிற நெல். அதுக்கப்புறம் இதுல வந்து சுவாமிக்கு போடுற அந்த ஆபரணம் இதெல்லாம் வந்து பாசி இதெல்லாம் வந்து வச்சிருப்பேன், மாலையெல்லாம். ஸோ இதுதான் வந்து இந்த பையில இருக்கும். டப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து டப்பா ஏதோ ப்ராடக்ட் வாங்கும் போது அதில் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து இந்த டம்ளரு எலுமிச்சம்பழம் போட்டு வாசல் வந்து திருஷ்டிக்காக வைக்கிறதுக்காக கண்ணாடி டம்ளர். இது வந்து அம்பாளுக்கு வந்து நீர்மோர் பானகம் வைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து இந்த பூவெல்லாம் பறிக்கிறதுக்கு, பூவெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த சில்வர் பிளேட்டு. இந்த மாதிரி வந்து திங்ஸ் வந்து இதில் வச்சுருப்பேன். அதே மாதிரி இந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து கோலம் போடுறதுக்கான இந்த அச்சு, ஸ்டென்சில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இந்த மாதிரி பானை இது வந்து நான் வந்து ஆடி மாதம் கூழ் வைக்கிறது, அதே மாதிரி வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து தண்ணி வச்சு வழிபாடு செய்கிறதுக்கெல்லாம் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அது மட்டும்தான் இதில் இருக்கும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் பூஜை பொருட்கள் நிறைய வந்து வாங்கி வைக்கிறது இல்லை. ஏன்னா வந்து இந்த மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து நம்ம அளவோட பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு செலவும் இருக்காது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பூஜையில நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு வந்து ஏற்றுறனால எனக்கு வந்து ரொம்ப வந்து எண்ணெயும் செலவாகாது. அதே மாதிரி அதை கழுவுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது வந்து ரொம்ப நல்லதும் கூட. வந்து பார்த்தீங்கன்னா கன்னி தெய்வ நாங்கள் வந்து கன்னி தெய்வ வழிபாடு செய்கிறோம். அதற்குரிய கலசம் நீங்கள் பார்த்தது நிரந்தர கலசம். இவங்களுக்கு வந்து குங்குமம் வைப்பேன், ஊதுபத்தி வைக்கிறதுக்கு ஒரு டம்ளரில் வந்து இந்த மண் வந்து கொட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பாத்திரம் தண்ணி வந்து வைக்க பஞ்சகவிய பாத்திரம். இங்கே ஒரு வெள்ளி விளக்கு வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான். வந்து இவங்களுக்கு வெள்ளி செவ்வாயில் மட்டும் தீபம் ஏற்றி ஏதாவது நெய்வேத்தியம் வந்து வைப்பேன். பார்த்தீங்கன்னா அபிஷேக பொருட்கள், அதாவது திருமஞ்சனம், மஞ்சள், விபூதி, இது வந்து பேக்கெட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா விபூதி, குங்குமம், சந்தனம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேல வச்சிருவேன். ஸோ நமக்கு வந்து அபிஷேக பொருள் வந்து அதிகமாக செலவாகாது. ஏன்னா மாசத்துல ஒரு நாள் தான் முருகருக்கோ இல்லை வாராகி அம்மனுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நான் பூஜை பண்ண போறேன். பிரதோஷம்னா சிவலிங்கத்துக்கு பண்ணுவேன். அதனால வந்து நமக்கு ரொம்ப வந்து அபிஷேக பொருட்கள் செலவாகாது. ஒரு பாக்கெட் வந்து இப்போ 20 ரூபா பாக்கெட் வாங்கினாலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேலே வரும். ஏன்னா நான் ஒரு ஸ்பூன் தான் வந்து சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் தான் போடுவேன். அந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன் சொல்லுவாங்களே அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தான் வந்து போடுவேன். ஏன்னா நான் பஞ்சமினா வாராகி அம்மனுக்கு மட்டும் தான் நான் வந்து அபிஷேகம் பண்ணுவேன். அப்படி வந்து கிருத்திகையும் சேர்ந்து வருது முருகனுக்கு பண்ணும்போது நம்ம வந்து நிறைய ஒரு ஸ்பூனுங்கிறது 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக பொருட்கள் எனக்கு வந்து செலவு ஆகாது. அட்டைப்பையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்டு, எனக்காவது விசேஷ நாட்கள்ல இந்த மாதிரி வந்து ஸ்பெஷலா வந்து மேட் வந்து போட்டு அது மேல வந்து சாமி வந்து வச்சுக்குவேன். இந்த ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சில சமயம் வந்து கவர் பண்ணிருப்பேன், வீடியோல பார்த்துருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன குத்து விளக்கு.
இந்த மாதிரி குத்து விளக்கு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து குத்து விளக்கு ஏத்துறது ரொம்ப நல்லது. பெரிய விளக்கு நாச்சியார் கோவில் குத்து விளக்கு வந்து இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது மேல வந்து வச்சிருவேன். ஏதாவது வந்து விசேஷ நாட்கள், கார்த்திகை தீபம் அந்த மாதிரி தான் எடுப்பேன். இது வந்து நம்ம ஈஸியா வந்து வாஷ் பண்ணிக்கலாம், ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கறனால இந்த மாதிரி ஒரு குத்து விளக்கு வந்து வாங்கியிருந்தேன் சின்னதா. அப்புறம் தாம்பூலம், கோவிலுக்குலாம் குலதெய்வங்களுக்குலாம் போனோம் அப்படின்னா தாம்பூலம் வந்து எடுத்துட்டு போறதுக்கு. இந்த பையில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, நான் வந்து பாராயணம் செய்யறதுக்கான அந்த புக்கு, இந்த மாதிரி புத்தகங்கள், சாமி புத்தகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாங்கி வச்சிருப்பேன். அந்தந்த விசேஷ நாட்கள்ல எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப நான் வந்து எடுத்து வந்து படிப்பேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பூஜை அறையில இருக்கக்கூடிய பூஜை பொருட்கள். அது மட்டும் இல்லாம இன்னொரு வந்து நிலைவாசல் என்ன வச்சிருக்கேன் அதையும் காமிச்சிடுறேன். நிலைவாசல்ல இந்த மாதிரி வந்து மாட தீபம் ஏத்துறதுக்கு இந்த மாட ஸ்டாண்டு, இதுல 2 தீபம் வந்து ஏத்துவேன். குபேர தீபம் வந்து வியாழக்கிழமை ஏத்தும் போது ஒரே ஒரு குபேர தீபம் மட்டும் ஏத்துவேன். இங்க ஒரு குட்டி கோமாதா, வெள்ளருக்கு விநாயகர் வாசல்ல வைக்கிறது நல்லது. அதே மாதிரி கற்பக விநாயகர், இவரு வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல இருப்பாரு காவலுக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா துளசி செடி வச்சு கோமாதா வந்து வச்சிருப்பேன். வெள்ளி செவ்வாய் மட்டும் நான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருவேன். மற்ற நேரத்துல வந்து வெயில்ல வச்சாதான் நல்லா வளரும் அப்படிங்கறனால அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருவேன், போர்ட்டிக்கோல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வந்து என்னுடைய பூஜை பொருட்கள் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது வகையில் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.